Hi students, good evening to all. Today we are going to talk about class aves. Next class, class aves means birds. It is known as birds. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பறவைகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் கிளாஸ். இட் இஸ் known as birds அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். What are the main features of class aves? See the first point, presence of feathers. அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இறகுகள் இருக்கக்கூடியது. ஏரியல் அடாப்டேஷன், அதாவது பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஓகேவா அதுக்கு உண்டான தகவமைப்பு இருக்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் எது தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லெட் பேர்ட்ஸ், ஓகே பறக்க முடியாத ஒரு சில பறவைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச்சு, கிவி அண்ட் என்னது பென்குயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஏவ்ஸு. ஏவ்ஸ் மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இட் இஸ் known as பேர்ட்ஸ், ஓகேவா பறவைகள் அப்படின்ற பறக்கக்கூடியது. சரியா? what are the main features? அதுக்கு முக்கியமான பண்புகள் பார்த்திங்க அப்படின்னா presence of feathers, இறகுகள் இருக்கும். ஏரியல் அடாப்டேஷன், பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸப்ட் எது தவிர அப்படின்னா ஃப்ளைட்லெஸ் பேர்ட்ஸ், பறக்க முடியாத ஒரு சில பறவைகள் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்ட்ரிச், கிவி அண்டு பென்குயின் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு இதனுடைய ஃபோர் லிம்ஸ்னு சொல்லக்கூடியது. இதனுடைய என்னது ஃபோர் லிம்ஸ்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லிம் மாடிஃபிகேஷன் கொடுத்துரும் பாருப்பா. லிம் என்னது மாடிஃபிகேஷன், ஃபோர் லிம்ஸ் அதனுடைய கால்கள்னு சொல்லக்கூடிய முன்னங்கால்கள்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் மாடிஃபைட் இன்ட்டு என்னது விங்ஸ், இறகுலாம் மாறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு என்னது விங்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹிண்ட் லிம்ஸ்னு சொல்லக்கூடியது, அதனுடைய பின்னங்கால்கள்னு சொல்லக்கூடியது எப்படி அது பறக்கிறதுக்கு அது மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அதனுடைய ஹிண்ட் லிம்ஸ் சொல்லக்கூடிய எப்படி அடாப்ட் ஆகிருக்கு, எப்படி தகவமைப்பு ஆகிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா see the first வாக்கிங், நடக்கிற மாதிரி, ரன்னிங் ஓடுற மாதிரி, ஸ்விம்மிங் சொல்லக்கூடியது. சரியா? நீந்துற மாதிரி. அது மாதிரி பெர்ச்சிங் சொல்லக்கூடியது. பெர்ச்சிங் சொல்லக்கூடிய அப்படியே அந்த மரக்கிளைகளில் இருக்கப்போ அதை பற்றி பிடிக்கிற மாதிரி அது இருந்தால் என்ன சொல்கிறாங்க பெர்ச்சிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கிராஸ் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி. சரியா? அந்த கால்கள்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி அடாப்ட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ த லிம் மாடிஃபிகேஷன், த ஃபோர் லிம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு விங்ஸ், த ஹிண்ட் லிம்ஸ் ஆர் அடாப்டட் டு த வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அண்டு பெர்ச்சிங். அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஸ்கின் ட்ரையாக இருக்குது. ஸ்கின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குது. சரியா? மாய்ஸ்சர் கிடையாது, ஈரப்பதமாக கிடையாது. இப்போ எப்படி இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்குது. டிவைட் அப் கிளான்ஸ், இதில் என்ன கிடையாதுன்னா கிளான்ஸ் எதுவுமே கிடையாது. தேர் இஸ் நோ கிளான்ஸ். ஓகேங்களா? டிவைட் அப் பண்ணது கிளான்ஸ் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சுரப்பையில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ட் எது தவிரன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆர் என்னது ப்ரீன் கிளான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆயில் கிளாண்ட் ஆர் என்னது ப்ரீன் கிளான்ஸ் சொல்லக்கூடியது, எண்ணெய் சுரப்பிகள்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது தவிர ஏன்னா அது எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் த டெயில் கொடுத்துருக்காங்க. சரியா? தோலுக்கு அடியில் இது இருக்கிறத கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சரி வாலுக்கு அடியில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னது எந்த கிளாண்டும் கிடையாது, எந்த சுரப்பிகளும் கிடையாது. சரியா? ஆனால் ஒரே ஒரு சுரப்பி மட்டும் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸப்ட் எது தவிர ஆயில் ஆறானது ப்ரீன் கிளான்ஸ் சொல்லக்கூடியது. ஆயில் ஆறானது எண்ணெய் சுரப்பி மட்டும் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த எண்ணெய் சுரப்பி எங்கடா இருக்குது அப்படின்னு பண்ணால் பவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த டெயில். ஓகே, வாலுக்கு அடியில் அந்த ஆயில் கிளாண்ட் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? This is one of the important features. See the next one. அவருடைய எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லக்கூடியது. அதுக்கு முன்னாடி என்னது எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான எக்ஸோனானது வெளியில் இருக்கக்கூடிய அந்த புறப்படைன்னு சொல்லக்கூடியது. சரியா? அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லக்கூடியது எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ், ஓகே இறகுகள், அதேமாதிரி ஸ்கேல்ஸ் செதில்கள்னு சொல்லக்கூடியது, கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியது, நகங்கள் கூர்நகங்கள் சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதேமாதிரி கடின உரையால் மூடப்பட்ட என்ன இருக்குன்னா பீக்ஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. கடின உரையால் மூடப்பட்ட அழகுன்னு சொல்லலாம். முன்னாடி இருக்குல்லப்பா அவனுக்கு அதான் ஹானி கவரிங்கானது பீக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஹானி கவரிங்கானங்க பீக்ஸ் எதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா பீக்கு மேலே அழகுன்னு சொல்கிறாங்களப்பா, அது அங்கே இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லக்கூடியது, அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடியது ஃபெதர்ஸா. ஓகேங்களா? ஸ்கேல் செதில்கள், கிளாஸ் நகங்கள், அது எங்கே இருக்குன்னா நம்ம லெக்ஸில் இருக்கக்கூடியது. அது ஹானி கவரிங் அந்த பீக்ஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. பீக்குக்கு மேலே அந்த கடின உரை அப்படின்ற மாதிரி இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹானி கவரிங் ஆன் பீக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இது எக்ஸோஸ்கெலிட்டன் நம்ம சொல்லக்கூடிய வெளியில். அதுமாதிரி எண்டோஸ்கெலிட்டன் சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளே அதனோட அகப்படைன்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கெலிட்டன். ஓகே, உள்ளுக்குள்ள அந்த எலும்புகள்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி ஆசுப்படி எலும்புகளால் உருவாக்கப்பட்டது. அதை உடலுக்குள்ளே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள்னு சொல்லக்கூடிய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புகள்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாக எப்படின்னா ஃபுல்லாக எலும்பாக தான் இருக்கும். ஃபுல்லி என்னது ஆசுப்படி என்னது போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது.
ஆசிபைடு என்ன சொல்லக்கூடியது ஃபுல்லாக என்னது போன்ஸ் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி மெயினாக அதில் இருக்கக்கூடிய நீளமான போன் சொல்லக்கூடியது, அதுக்கு கையெலும்பாக இருக்கலாம், அது காலெலும்பாக இருக்கலாம். லாங் போன்ஸ்னு சொல்லக்கூடியது ஹாவ் ஹாலோ. லாங் போன்ஸ் என்னது ஹாலோன்னு சொல்லக்கூடியது. அங்கே என்ன ஆகணும்ட்டு ஏர் கேவிட்டிஸ் வந்துருக்கும், அதாவது காற்று உள்ளுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி, உள்ளுக்குள்ளே வெளியிலும் போயிட்டு வர மாதிரி என்ன ஆகணும்ட்டு ஏர் கேவிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காற்று பைகள்னு சொல்லக்கூடியது அதில் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. லாங் போன்ஸ் அது என்னது ஹாலோ இருக்கக்கூடியது, அது எப்படி நம்ம சொல்லக்கூடியது. சரியா? ஸோ ஹாலோ ஏர் கேவிட்டிஸ் காற்று குழிகளில் காற்று நுண்குழியில் வந்து இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, காற்று பைகள்னு சொல்லக்கூடியது ஏர் கேவிட்டிஸ். ஸோ அப்போ அது அந்த வகையான அந்த எலும்புகளுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா வந்துட்டு நிமேட்டிக் போன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ் த நேம் ஆஃப் த போன்? தட் இஸ் கால்டு நிமேட்டிக் போன்ஸ். ஸோ த எண்டோஸ்கெலட்டன் ஃபுல்லி ஆசிபைடு, உள்ளுக்குள்ளே அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் ஃபுல்லாகவே எலும்புகளால் ஆனது. சரியா? ஃபுல்லி ஆசிபைடு, அது ஹாலோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன இருக்கு காற்று பைகளை வந்து காற்று உள்ளுக்குள்ளேயும் வெளியிலும் போகிற மாதிரி. சரியா? அதை வந்து ஏர் கேவிட்டிஸ் வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் டைப் ஆஃப் போன் இஸ் கால்டு நிமேட்டிக் போன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஸ்டின். வாட் இஸ் நிமேட்டிக் போன்? ஓகே. அண்ட் another one important feature of this class, aves, ஃப்ளைட் மசில்ஸ். பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தசைகள்ஸ் வந்து அடாப்ட் ஆகிருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க, த ஃப்ளைட் மசில்ஸ். ஸோ வாட் இஸ் த நேம் த ஃப்ளைட் மசில்ஸ் அப்படின்னா வந்து ஸோ தட் இஸ் கால்ட் த பெக்டோரல் மசில்ஸ். அது பேர் பெக்டோரல் தசைகள் என்ன அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் த நேம் த ஃப்ளைட்டிங் மசில்ஸ்? தட் இஸ் கால்ட் பெக்டோரல் மசில்ஸ். இட் இஸ் வெல் டெவலப்டு. ஓகேங்களா? ஸோ இட் கிளாசிஃபைட் இன்டு அது ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று பெக்டோரலிஸ் மேஜர் அண்ட் பெக்டோரலிஸ் என்னது மைனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பெக்டோரலிஸ் மசில்ஸ், பெக்டோரலிஸ் மேஜர் அண்ட் என்னது பெக்டோரலிஸ் மைனர் ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அந்த எந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து ஃப்ளைட்டிங் பர்பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சி த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு ஃப்ளைட்டிங் மசில்ஸ் அப்படின்னு சொன்னாலும் பெக்டோரலிஸ் மேஜர், தட் இஸ் கால்ட் த மேஜர் அண்ட் மைனர். ஸோ ஓவரால் வி ஆர் கால்ட் பெக்டோரலிஸ் மசில்ஸ். For the next one, respiration. சுவாசம் எது மூலியமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் த்ரூ த கம்பேக்ட் எலாஸ்டிக் அண்ட் ஸ்பாஞ்சி லங்ஸ் மூலியமாக நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. த ரெஸ்பிரேஷன்ஸ் த்ரூ த லங்ஸ். அந்த லங்ஸ் சொல்லக்கூடியது வந்து எப்படின்னா ரொம்ப கம்பேக்டாக இருக்குது. சரியா? அண்ட் ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கனெக்டட் வித் த ஏர் கேவிட்டிஸ் ஆர் ஏர் சாக்ஸ். ஓகேங்களா? ஸோ லங்ஸ் மூலியமாக ரெஸ்பிரேஷன் நடக்கு. ஸோ அந்த லங்ஸ் சொல்லக்கூடிய எதோட வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில காற்று பைகளோடு வந்து கனெக்ட் ஆகிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ த ரெஸ்பிரேஷன் த்ரூ த கம்பேக்ட் எலாஸ்டிக் ஸ்பாஞ்சி லங்ஸ், இட் இஸ் கண்டினியூஸ் வித் த ஏர் சாக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் நெக்ஸ்ட் ஒன், ஹார்ட் இஸ் த போர் சாம்பர். What is the port chamber? Already know like 2 auricle and 2 ventricle. Heart, port chamber, 2 auricle and 2 ventricle. And next another one important point. It is a homeothermic. It is the homeothermic. So that is called the cold-blooded animal. Sorry, warm-blooded animal. It is otherwise called the warm-blooded animals. Warm-blooded animals means the body temperature easily maintained. So that is called the warm-blooded animals. So we are all called warm-blooded animals. அதாவது உடலோட வெப்பத்தை வந்து அதனால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு மாற்றிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்டு தான் வந்து homeothermic or warm-blooded animals. But next one, very important features, the marked behavior. One is called migration, another one is called the parental care. So migration is already know, moving the one place to the another places. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகுது இந்த பறவைகள் எல்லாமே. சரியா? ஃபார் த நெக்ஸ்ட் another one பேரண்டல் கேர். ஓகேவா? ஸோ அதனுடைய குட்டிகள் வந்து நல்லா வச்சு பாதுகாத்துக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்டு த பேரண்டல் கேர். another one is important point, urinary bladder is absent. சிறுநீர் பை இதில் வந்து கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் sexes are separate. Sexes are separate, that is male and female. ஆண் தனியாக பெண் தனியாக வந்து இதில் வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அண்ட் the sexual dimorphism, that is the male and female. For the male, ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரடெசிஸ் இருக்கும். பேரடெஸ்டிஸ் ஓரணை வந்து விந்தங்கள் வந்து காணப்படுகிறது. ஃபீமேல் only left ovary. The male பேரடெசிஸ் ஓரணை விந்தங்கள் வந்து காணப்படுகிறது. ஃபீமேல் only one left ovary. That is a functional.
another one is called the right ovary, that is the atrophied. Atrophied means there is a lack of the function, அதுக்குள்ள function வந்து ஒழுங்கா நடக்காது. ஓகேவா? Here the parotitesis occur in the male, but the female only one left ovary, so that is a function. And right ovary, that is called the atrophied, the lack of the function, அதுக்குள்ள பணிகள் வந்து ஒழுங்கா நடக்காது. For the next one, it is the oviparous. What is called the oviparous? They lay the egg, that is called the oviparous, முட்டையிடக்கூடியது. And egg, that is called the megalocele, is very important, one more question. The amount of yolk is very high, that is called the megalocele. The amount of yolk that is very high, that is called the megalocele. And cleotic egg, already I told what is called the cleotic egg. The hard shelled egg, it is called the cleotic eggs. அதாவது அந்த முட்டை சுற்றி அந்த கடின உரை என்ன, that is called என்ன சொல்கிறோம், cleotic egg அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். And fertilization is internal. Fertilization intern சொல்லக்கூடியது உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து கருவில் வந்து நடக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. And what are the example of the aves? So that is called the carvus. Carvus என்ன சொன்னால் க்ரௌன் சொல்லக்கூடியது, அதாவது காகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். For the next one, கொலம்பா பிஜின்னு சொல்லக்கூடியது, புறா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? For the next another one example, சிட்டாக்குலா. ஸோ தட் இஸ் கால்டு த பேரட், பச்சைக்கிளின்னு சொல்லக்கூடியது. அண்ட் பேபோன்னு சொல்லக்கூடியது பீகாக், மயில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தா வந்துட்டு ஏட்டினோடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது, ஏப்டினோடைட்டஸ் சொல்லக்கூடியது பென்குயில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நியோப்ட்ரான்னு சொல்லக்கூடியது, நியோப்ட்ரான் வால்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். வால்ச்சர்னு சொல்லக்கூடிய என்ன சொல்கிறோம் தமிழ் அப்படின்னா வந்துட்டு பிணந்தண்ணி கழுகு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ த நெக்ஸ்ட் ஒன் சால்கோபக்ஸ் இண்டிகா. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபெமிலியர் பேர்ட். ஒய் இட் இஸ் கால் த ஃபெமிலியர் பேர்ட்? தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட். தமிழ் சொன்னது வந்து மரகத புறா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்ம. So these are some examples of the class aves. The first one curvus, crow, காகம், கொலம்பா, பிஜியன், புறான்னு நம்ம சொல்கிறோம். சிட்டாக்குலான்னு சொல்லக்கூடியது பேரட்டு, பச்சைக்கிளின்னு சொல்லக்கூடியது, பேவன் சொல்லக்கூடியது பீகாக், மயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். For the next one, ஏப்டினோடைட்டஸ், that is called penguin. Next one நியாப்ட்ரான், வால்ச்சர், பிணந்தண்ணி கழுகுன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். Next one சால்கோபஸ் இண்டிகா, அதை நம்ம தமிழில் மரகத புறான்னு சொல்லக்கூடியது, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்ற நம்ம சொல்கிறோம். And this is the overall some important features of the class aves. One more time I repeat. So the class aves, the aves means birds, it is known as the birds. What are the main features? Presence of feathers and aerial adaptation, except plateless birds, that is called the asterisk, kiwi and penguin. And the limbs are modified, the forelimbs are modified into wings, and hind limbs are adapted to the walking, running and swimming and perching. The skin are dry, devoid of glands, means there is no glands except oil or brain glands is located and base of the tail. And exoskeletons are modified or adapted to feathers, scales, claws on leg, and horny covering on the beaks. Endoskeletons are fully ossified. It consists of the long bones, have the hollow air cavities, that is called the pneumatic bones. This is very important, one more question. And what is the name of the plating muscle? That is called the pectoral muscles. It classified into pectoralis major and pectoralis minor. Respiration achieved by the compact elastic spongy lungs. It is connected or continuous with the air sacs. Heart, port chamber, 2 auricle and 2 ventricle. It is one of the homeothermic service called warm-blooded animals. And marked behavior, that is called the migration parental care. Inner bladder is absent. Sexes are separate, male and female. And sexual dimorphism, that's a male and female. Male parotitesis, with the female only left ovary is present. It is a function. Right ovary is the atrophied. Egg are megalocele and cleotic egg. Fertilization is internal. And see the next class. This is the last class. Class mammalia. தமிழ் சொன்னால் வந்து political அப்படின்ற நம்ம சொல்லுவோம். மேமா, that is a breast அப்படின்னு சொல்லுவோம். So why it is called the mammalia? The mammary gland is present, that's what is called the mammalia. பாலூட்டிகள் சொல்லக்கூடியது, பால் சுரப்பிகள் இருக்கிறதுனால இது இப்போ நம்ம சொல்கிறோம் பாலூட்டிகள் என அழைக்கப்படுகிறது. ஸோ வெரைட்டி ஆஃப் ஹேபிட்ஸு, இது எந்த சூழ்நிலையில் வேணால் வாழலாம். ஓகேங்களா? ஸோ that's what is called the variety of habitats. What are the unique features of the class mammalia? Here the body is covered by hair. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் சொல்லக்கூடியது, நம்ம உடலானது தோலினால் வந்து மூடப்பட்டுள்ளது. That is a very important feature of the mammalia. The unique features, body is covered by the hair. And another one important features, mammary gland. ஸோ ரெண்டு முக்கியமான பண்புகள் வந்து இதில் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடலான தோலினால் மூடப்பட்டுள்ளது மற்றும் வந்து பால் சுரப்பியில் வந்து காணப்படுகிறது. Next, some adapted flying and some adapted for the water. அதாவது பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி
தகவமைப்பு இதில் வந்து இருக்கும். அதே மாதிரி வாட்டரில் நீரில் வாழ்றதுக்கு உண்டான தகவமைப்பு இதில் வந்து இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து அடாப்ட் ஆகிருக்கு. சம் அடாப்டட் ஃபார் த ஃப்ளையிங் அண்ட் சம் அடாப்டட் ஃபார் த வாட்டர். அண்ட் ஹியர் த டூ பேர்ஸ் ஆஃப் limbs that is very useful for the walking, running, கிளம்பிங் சொல்லக்கூடிய தாவரத்துக்கு, பரோவிங் சொல்லக்கூடிய குழி தோண்டது அந்த வலை தோண்டு சொல்லுங்கள், அந்த பரோவிங் சொல்லக்கூடியது, அண்ட் ஸ்விம்மிங் அண்ட் ஃப்ளையிங். த டூ பேர்ஸ் ஆஃப் limbs, வாக்கிங், ரன்னிங், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த வாக்கிங், ரன்னிங், கிளம்பிங்கு தாவறது, பரோவிங் குழி தோன்றது, ஸ்விம்மிங் சொல்லி நீந்து கொடுது, ஃப்ளையிங் பறக்கிறதுக்கு. அண்ட் ஹியர் த ஸ்கின் இஸ் கிளாண்டுலர் இன் நேச்சர். In class Aves there is no glands except the oil gland or pineal gland is located at the base of the tail, but in mammals the skin is glandular in nature. So that is called sweat gland, scent gland and sebaceous gland. தமிழ் சொன்ன வேர்வை சுரப்பிகள், வாசனை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், sweat gland, scent gland and sebaceous gland. The skin is glandular in nature. And next one important, exoskeleton here, ஹார்னி எபிடெர்மல் ஹார்ன்ஸ் கொம்புகள் வந்து இருக்கக்கூடியது, ரொம்ப ஹார்டாக வந்து இருக்கக்கூடியது. ஹார்னி எபிடெர்மல் ஹார்ன்ஸ், எபிடெர்மல்ஸ் மீன்ஸ் தட் இஸ் அவுட் லேயர் ஆஃப் தி ஸ்கின், தட் இஸ் கால்டு எபிடெர்மிஸ். ஹார்ன்ஸ் அது எப்படி இருக்கு அப்படின்னா கொம்புகள், ஸ்பைன், ஸ்கேல்ஸ் முட்கள்னு சொல்லக்கூடியது, ஸ்பைன்ஸ் முட்கள், ஸ்கேல்ஸ் செதில்கள்னு சொல்லக்கூடியது, கிளாஸ் கூர்ந்தாங்கன்னு சொல்லக்கூடியது, நெயில் நகங்கள், ஹூஸ் குழம்புகள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போனி டெர்மல் பிளாட்ஸ், இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லக்கூடியது எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹார்னி எபிடெர்மல் ஹார்ன்ஸாக இருக்குது, கொம்புகளாக ஸ்பைன்ஸாக இருக்கலாம், ஓகேங்களா, ஸ்கேலாக இருக்கலாம், கிளவுஸாக இருக்கலாம், நெயிலாக இருக்கலாம், ஹூஸாக இருக்கலாம், அண்ட் போனி டெர்மல் பிளாட்டாக வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டீத்து. ஸோ பற்களை வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா தேக்கோடன், ஹெட்ரோடன் அண்ட் டைப்போடன். ஸோ வாட் இஸ் கால்ட் த தேக்கோடன்? தேக்கோடன் அப்படின்னா என்ன? ஸோ த டூத் இஸ் எம்பெடட் இன் எ சாக்கெட். The tooth is embedded in a socket in the jawbone. That is this type of attachment is called தேக்கோடன். அதாவது நம்மளுடைய பற்களானது வந்து பார்த்தோன்னா நம்ம தாடை எலும்பில் இருக்கக்கூடிய அந்த குழிக்குள்ளே பதிந்து காணப்பட்டதுனால அது பேர் என்ன சொல்கிறாங்க? தேக்கோடன் அப்படிமா நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. த டூத் இஸ் எம்பெடட் வேர் இந்த சாக்கெட், அந்த குழிக்குள்ளே, ஓகேங்களா. அந்த குழின்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்கு அப்படின்ட்டு இந்த ஜாபோன், நம்முடைய தாடை எலும்புன்னு சொல்லக்கூடியதுக்குள்ளே புதஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு தேக்கோடன் அப்படிமா சொல்கிறோம் நம்ம. ஸோ நோட் பண்ணிக்கோத, டூத் இஸ் எம்பெடட் இந்த சாக்கெட் இந்த ஜாபோன் இஸ் கால்டு, திஸ் டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் கால்டு தேக்கோடன். அண்ட் ஹெட்ரோடன்ஸ், த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் தட் இஸ் கால்டு ஹெட்ரோடன், இன்செசார், கெனைன், மோலார் அண்டு ப்ரீமோலார். ஸோ தட் இஸ் கால்டு ஹெட்ரோடன்ட். ஓகே, 4 வகையான பற்கள்லாம் இப்போ வந்து காணப்படுது. இன்செசாரு, கெனைனு, ப்ரீமோலார் அண்டு மோலார்னு சொல்லக்கூடியது. சரியா, அதாவது கோரை பற்கள், வெட்டும் பற்கள், முன்கடவை பற்கள் மற்றும் என்னது பின்கடவை பற்கள், அந்த மாதிரி வந்து 4 வகையான பற்கள் வந்து காணப்படுதுன்னா அது பேர் சொன்னாங்க ஹெட்ரோடன்ட். The 4 different type of teeth is present, that's why it is called the heterodont அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம. And next one டைப்போடன் சொல்லக்கூடியது. In our life we have the 2 type of teeth. The first one is called the milk teeth, another one is called the permanent teeth. So that's why during the life cycle 2 set of teeth. The first milk teeth 20, so that is replaced in adult teeth 32 teeth. So this 2 type of teeth that is called டைப்போடன்ட். 2 வகையான பற்கள் வந்து காணப்படுறது பேர் சொல்லுவாங்க டைப்போடன்ட் சொல்கிறோம் நம்ம. சரியா, மில்க் டீத்னு 70 இருக்கும், அதே நம்ம அடல்ட்டாக மாறும் நமக்கு வந்து 32 டீத் வந்து இருக்கும். சரியா, ஸோ அது பேர் சொல்கிறாங்க டைப்போடன் சொல்லக்கூடியது. ஸோ தேக்கோடன், ஹெட்டோடன், டைப்போடன். அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எக்ஸன் லேயர் பின்னா. நமக்கு வந்து அந்த காது சேவ் மடல் வந்து இருக்குது, அது பேர் சொல்கிறாங்க பின்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ எக்ஸன் லேயர் தட் இஸ் கால்ட் த பின்னா இஸ் ப்ரெசன்ட், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரத்த சுற்றோட்ட மடல்னு சொல்லக்கூடியது. ரத்த சுற்றோட்ட மடல்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 chamber heart, 2 auricle and 2 ventricle வந்து இருக்குது. ஸோ அதில் முக்கியமான வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சொல்லக்கூடியது அரோட்டான்னு சொல்லக்கூடியது, ஓகே. லெஃப்ட் சிஸ்டமிக் ஆர்ட்ரி வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சிஸ்டமிக் ஆர்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். அரோட்டா, த லெஃப்ட் சிஸ்டமிக் ஆர்ட்ரி இஸ் ப்ரெசென்ட். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் மெச்சூர் ஆர்பிசி. மெச்சூர் ஆர்பிசி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சர்க்குலராக இருக்கும், பைகான்கேவாக இருக்கும், ஓகேங்களா. வட்டவடிமாக இருக்கக்கூடியது. பைகான் சொல்லக்கூடிய இருபுறம் உட்குழி வந்து காணப்படக்கூடியது, நம்முடைய ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லக்கூடியது. சரியா, சர்க்குலராக இருக்கும், ஓகேங்களா. இருபுறம் உட்குழிந்து காணப்படக்கூடியது. நான் நியூக்ளியேட் சொல்லக்கூடியனா இதில் வந்து உட்கரு வந்து இருக்காது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், ஓகேங்களா. சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய இங்கே வந்து க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி, வி ஹேவ் த க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். மூடிய ரத்த சுற்றோட்டம் வந்து காணப்படுது. 4 வகையான அறைகளால் இருக்குது. 2 அறைகள் 2 வென்ட்ரிகள்னு சொல்லக்கூடியது. நமக்கு லெஃப்ட் சிஸ்டமிக் இடதுபுற சிஸ்டமிக் வளைவு இதில் வந்து காணப்படுறதா சொல்லியிருக்காங்க, அதான் லெஃப்ட் சிஸ்டமிக் ஆர்ட்ரின்னு சொல்லக்கூடியது. சரியா,
மெச்சூர் ஆர்பிஸ் இருக்கும், முதிர்ந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து காணப்படுகிறது. அது வந்து எப்படி காணப்படணும்ட்டு வட்ட வடிவ சர்க்குலராக இருக்குது, இருபுறம் உட்குழிந்து வந்து காணப்படுகிறது. அது வந்து உட்கரை இருக்காது. சரியா, இது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெல் டெவலப்டு பிரெயின், வெல் டெவலப்டு பிரெயின் இருக்குது. வெல் டெவலப்டு பிரெயின் இருக்குது. சரியா, ஸோ நம்முடைய அந்த மூளையானது வந்து ரொம்ப டெவலப் ஆகிருக்கு உனக்கு. சரியா, ஸோ த கிரேட்டர் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிக நுண்ணறிவுடன் கூடிய மூளையானது வந்து இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இதில் வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி கிட்னின்னு சொல்லக்கூடிய வந்து எப்படி வந்துட்டு எனது மெட்டாடெம்பரிக் கிட்னின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்னின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, மெட்டாடெம்பரிக். ஆல்ரெடி ஐ டோல்ட் இட்ஸ் வெல் டெவலப்டு அண்ட் ஃபுல்லி டெவலப்டு கிட்னி, தட் இஸ் கால்ட் த மெட்டாடெம்பரிக் கிட்னின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டு எஸ்கிரேட் த யூரியா, கொடுத்துருப்பா யூரியா, தட்ஸ் வாட் இஸ் கால்ட் யூரோடெலிக் ஆர்கானிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் யூரோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரியா, யூரியா வந்து கழிவுப்பொருளை வந்து வெளியேற்ற பேர் சொல்கிறோம் யூரோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. சரி, யூரோடெலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, கிட்னி வந்து மெட்டாடெம்பரிக்னு சொல்கிறோம், சிறுநீர்னு சொல்லக்கூடியது. அதுமாதிரி இது ஹோமியோதெரபின்னு சொல்லக்கூடியது. இது முன்னாடி சொல்லிட்டேன், ஹோமியோதெரபிக் வார்ம் பிளட்னு சொல்லக்கூடியது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வார்ம் பிளட்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் செக்ஸஸ் ஆர் செப்பரேட்னு சொல்லக்கூடியது. செக்ஸஸ் ஆர் என்னது செப்பரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ ஒரு ஹோமியோதெர்மிக் ஆர் வார்ம் பிளட்னு சொல்லக்கூடியது. உடல் வெப்பம் மாறா விலங்குன்னு சொல்லக்கூடியது. உடல் வெப்பம் என்னது மாறாத விலங்குகள். மாறனா அது பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோல்ட் பிளட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் உடல் வெப்பம் மாறா விலங்குன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இதுக்கு ஈஸியாக டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் என்ன சொல்கிறாங்க, ஹோமியோதெர்மிக் அப்படிமா நம்ம சொல்கிறோம், ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ அதிலே வந்து பார்த்துக்கோங்கப்பா, செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இருக்கக்கூடியது, ஆண் பெண் தனியாக வந்து இருக்கக்கூடியது, ஃபெர்டிலைசேஷன் வந்து உள்ள நடக்கக்கூடியது. ஓகே, அகக்கருவில் வந்து நடக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து சொல்கிற மோஸ்ட் ஆஃப் என்னது விபேரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, அதையும் தெளிவாக வந்து பார்த்துக்கோ. தீஸ் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கிளாஸ் mammals. So one more time I repeat. See, class Mammalia. Mamma means breast. That is called breast gland. Okay, mammary gland சொல்லக்கூடியது. அதனால தான் இது வந்து கிளாஸ் மெமாலியான்னு சொல்கிறோம் நம்ம. பாலிட்டிக்கல் அழைக்கப்படுகிறது, பால் சுரப்பிகள் வந்து காணப்படுறதுனால. What are the unique features? It is body is fully covered by the hair and mammary gland is present. Is very important features and some adapted for flying and for another water. நீர்லையும் பறக்கிறது அந்த மாதிரி, வாட்டரில் இருக்கிறது அந்த மாதிரி அது வந்து அடாப்ட் ஆகிருக்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 2 pairs of limbs is very useful for the walking, running, climbing, burrowing and swimming as well as flying. And the next one is the flying. Skin is a glandular in nature. That is called as what gland is scent gland and sebaceous gland. And exoskeleton வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு the horny epidermal horns, கொம்புகளாக இருக்கலாம், அது ஸ்பைன்ஸாக இருக்கலாம், முட்களாக இருக்கலாம், செதில்களாக இருக்கலாம், நகங்களாக இருக்கலாம், நெயிலாக இருக்கலாம். சரியா, ஹூஸ் குழம்புகளாக இருக்கலாம், அண்ட் போனி டெர்மல் பிளேட்டாக வந்து இருக்கலாம் அவனுக்கு. And next one, teeth is very important, thecodon. The tooth is embedded in the socket in the jawbone. So this type of attachment is called thecodon. Okay, and heterodon, dipodon. Externally is here pinna is present. Very important features. Circulatory system closed, four chamber of heart, 2 auricle and 2 ventricle. The left systemic aorta is present. It's very important. Mature orbits, that is called the circular, biconcave and non-nucleate. Well developed brain is very important feature. So the greater intelligence. Kidney is metanephric kidney to excrete the urea. That's what is called the urotelic animals. Homeothermic and sex are separate. Fertility is internal. And see some examples. ஓய்பரசு. ஸோ தட் இஸ் கால்டு ஓய்பரசு உங்களுக்கு தெரியும், முட்டையிடக்கூடிய விலங்குன்னு சொல்லக்கூடியது. அது பேர் நான் ஹார்னித்தோ ரிங்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்லக்கூடியது ஹார்னித்தோ ரிங்கஸ். ஃபர்ஸ்ட் ஒன் முட்டையிடக்கூடிய பாலிட்டிக்கல் சொல்லக்கூடியது. முட்டையிடக்கூடிய என்னது பாலிட்டிக்கல் சொல்லக்கூடியது ஹார்னித்தோ ரிங்கஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பிளான்டிபஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறது பிளான்டிபஸ். ஸோ அதே மாதிரி விவிபரஸ் இருக்குது. ஓகேவா, விவிபரஸ் சொல்லக்கூடிய என்ன சொல்லலாம் வந்துட்டு குட்டி போடக்கூடியது. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோபஸ் கங்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும். மேக்ரோபஸ் வந்து கங்கார்னு சொல்லக்கூடியது. த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓபெரஸ் முட்டை போடக்கூடியது, லே த எக்கு. ஆர்னித்தோரிங்கஸ் எக்ஸாம்பிள் வந்து பிளான்டிபஸ் சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன்று விவிபரஸ் குட்டி போடக்கூடியது. சரியா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க மேக்ரோபஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சொல்கிறோம் கங்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு விவிபரஸ் ஆல்ரெடி டோல்டு எங்கூன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அதை குட்டி போடக்கூடியதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டிரோபஸ் சொல்லக்கூடியது. டிரோபஸ் வந்து ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னு சொல்லக்கூடியது, நரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்காக்கான்னு சொல்லக்கூடியது. மெக்காக்கானது மங்கி, அது குரங்குன்னு சொல்கிறோம். கேனிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம், டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாய். ஃபெலிஸ்ன்னு சொல்லக்கூடியது கேட்டு, பூனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. அடுத்து எலிபஸ் அப்படின்னு உனக்கு எலிஃபென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது உங்களுக்கு தெரியும் உனக்கு. ஈக்வஸ் அப்படின்னு குதிரைன்னு சொல்லக்கூடியது, ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உனக்கு. பாஸ் அப்படின்னு கேட்டில், கால்நடைகள் நம்ம சொல்லக்கூடியது. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப முக்கியமானது வந்து பெலனாப்டிரான்னு சொல்லக்கூடியது. பெலனாப்டிரான்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து ப்ளூ வேல்னு சொல்லக்கூடியது. ப்ளூ வேல் என்னது
நீலத்திமிங்கலம்னு சொல்லக்கூடியது. தென் அதுக்கப்புறம் பார்த்தா டால்ஃபின்ஸ், டால்ஃபின் அப்படிமா நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தா அடுத்து எனக்கு பேந்திரா டைகாரிஸ் சொல்லியிருக்கு. பேந்திரானது டைகாரிஸ் இருக்குது. அது என்ன சொல்கிறோம், பேந்திரா டைகாரிஸ். பேந்திரானது டைகரிஸ் இருக்குது. உனக்கு டைகர்னு சொல்லக்கூடியது புலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உனக்கு. அதே மாதிரி பேந்தர் லியோன்னு சொல்லக்கூடியது. பேந்தர் என்னது லியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேந்தர் லியோன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பேந்தர் லியோன்னு சொல்லக்கூடியது நம்ம சிங்கம் அப்படின்ற நம்ம சொல்லணும் நம்ம. சரியா? பேந்தரா டைகரிஸ் வந்து புலி, பேந்தர் லியோன்னு சொல்லக்கூடியது சிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஹோமோசேப்பியன்ஸ் இருக்குது. ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உனக்கு. ஸோ ஹோமோசேப்பியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன், மனிதன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. சரியா? ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மெமலியா. அண்ட் next, one more time I repeat, class Mammalia. So very important features, mammary gland and body is covered by the hair. That is a very important feature of this Mammalia. And some adapted வேறு சில தகவமைப்பை வந்து இது வந்து கணக்கு இருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒன்று பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாட்டரில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. So these are the overall some important features of the class Mammalia. Okay, thank you so much to all.